Very good morning, my dear students and parents. ரொம்ப சந்தோஷம். அதாவது நேர்ல பார்க்க முடியாதனாலும் ஆன்லைன் மூலமா நம்ம பார்க்க முடியுது. மேம், சோபா மேம், can you stop your screening? Sorry sir, sorry. Yeah. So plus 2க்கு அப்புறம் என்ன படிக்கலாம்? இப்போ 11th and 12th standard students பார்க்குறேன் நான். எஸ்பெஷலி இப்போ பயாலஜி மேம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன கெரியர் எடுக்கலாம் அது மாதிரின்னு ஏகப்பட்ட உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். பிளஸ் டூக்கு அப்புறம் நம்ம என்ன எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஹலோ, ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எப்போவுமே நான் வந்து சொல்கிறேன், நாம் எடுக்கிற டிசிஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இருக்கிறது இல்லை. நான் எப்பவுமே சொல்வேன், 11th and 12th இருக்கும்போது பேஷன் ஓவர் ரூல் சேலரி. ஆஃப்டர் யூ கிராஸ் 21 21 வயசு ஆன பிறகு சேலரி ஓவர் ரூல்ஸ் பேஷன். எப்படி தான் ஆகுது. அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் சர்வே எல்லாம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா 100 பேர் அவங்க செய்கிற 100 பேரில் அவங்க செய்கிற வேலைக்குல 81 பேர் அவங்க செய்யற வேலைக்கும் அவங்க படித்த யூஜி டிகிரிக்கும் சம்பந்தம் இல்லை. அவுட் ஆஃப் எவ்ரி 100 யங்ஸ்டர்ஸ் 81 பேர் அவங்க செய்யற வேலைக்கும் அவங்க படித்த டிகிரிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ எங்கேயாச்சும் ஒரு மிஸ்டேக் நடக்குது. எனக்கு யாராவது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் இதுல இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு கெரியரை எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ we have to know about the World Economic Forum report, job report, technology development, policy decision of the government, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் தி கண்ட்ரி. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு கெரியரை சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இது வந்து 20 வருஷம் முன்னாடி இது தேவையில்லை, பட் இன்னைக்கு தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். அது நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நான் நிறைய படிப்பேன். இப்போ ரீசன்ட் ஒரு சர்வே இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, out of 100 jobs, 48 jobs will be vanished in the next 8 to 10 years. அப்போ 100 வேலையில 48 வேலை அடுத்த 8-10 வருஷங்கள் இருக்காதுங்கிறாங்க. அப்போ நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டா சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து 100 வேலையில வந்து 71 வேலையை வந்து மனிதன் செய்யறான், 29 வேலையை வந்து மிஷினும் ரோபோட்டும் செய்யுது. இன்னும் 4 வருஷத்துல 100 வேலையில 51 வேலை வந்து மனிதன் செய்ய போறோம், 49 வேலை வந்து மிஷினும் ரோபோட் பண்ண போகுது. அப்போ 51 வேலையில நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வேலை. நாம ஏதோ நினைச்சிட்டு இருப்போம். எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஜேபி சார் ஐ வாண்ட் டு பிகம் ஏ கேம் டிசைனருங்குவாங்க, ஐ வாண்ட் டு பிகம் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக். ஏன்னா இப்போ வந்து மக்களுக்கு அதுதான் இப்போ தேவை இருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எப்போ டிசிஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 4 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரு கேளுங்க மெக்கானிக்கல்ங்குவான், இப்போ யாரு கேளுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து அப்போ 4 வருஷம் முன்னாடி மெக்கானிக்கல் எடுத்தவன் பைத்தியக்காரன் கிடையாது, புத்திசாலியும் கிடையாது, முட்டாளும் கிடையாது. நான் எல்லாத்தையுமே சொல்வேன், we have to learn. இனிமேல் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் பேஸ்ல இருந்து we have moved to skill based. ஒன்று ஃபர்ஸ்ட் அட்வைஸ் சொல்றேன். இனிமேல் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, நீ ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, காமர்ஸ் படி, மெடிக்கல் படி, லா படி, அக்ரி படி, எது படித்தாலும் டெக்னாலஜி தெரியாம இனிமேல் சர்வை பண்ண முடியாது. டெக்னாலஜி தெரியாம. அடுத்தது இனிமேல் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாப் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் படிச்சவங்க தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் போயிடும். இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் பண்றவங்க தான் முடியும் அப்படிங்கிறதும் போயிட போகுது. யார் வேணா எந்த வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது நிலைமை வந்துட்டு இருக்கு. இஃப் யூ ஹேவ் த ஸ்கில். அப்போ திறமையை வளர்த்துக்க வேண்டியது. என்ன திறமை 4 வருஷம் கழிச்சு என்னென்ன திறமைகள் நம்ம கிட்ட இருந்தால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஈவன் ஐஐடியில வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த வருஷம் ஹையஸ்ட் சேலரி வந்து 1.63 crores, 1,63,00,000 வந்து கிடைக்குது. 1 கோடிக்கு மேல நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, ஒண்ணு இல்ல, நீங்க கூகுள்ல போய் ஐஐடி பிளேஸ்மெண்ட் போடுங்க. இட் இஸ் நாட் தி இன்ஜினியரிங் கம்பெனிஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆப்டிவர்மர் கம்பெனி கிடைச்சிருக்கு நெதர்லாண்ட்ஸ், அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனி. கோல்ட்மேன் சாக்ஸ் கம்பெனி வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்தாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் இஸ் நாட் an ஐடி கம்பெனி ஆர் இன்ஜினியரிங் கம்பெனி. அகைன் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல். அப்போ இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபினான்ஷியல் வந்து செக்டார் படிக்க வேண்டியது. இப்போ இனிமேல் அதான் நான் சொல்றேன். இப்போ இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ஒரு பையன் கேட்கறான், ஜேபி சார் நான் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன், நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் எடுத்துட்டு சொன்னேன், இன்ஜினியரிங் படிக்கிறியா, லேர்ன் அபவுட் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ்,
ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் கற்றுக்கோங்கிறேன். அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற பையன்கிட்ட காமர்ஸ் படிக்கிறியா, யூ லேர்ன் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்லாம் படிச்சுக்கோ. ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு லேர்ன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து பேசிக்காவே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது. நீ அடுத்த 4 வருஷம் படிக்க போற சிலபஸ் இஸ் ஆல்ரெடி அவுடேட்டட். பட் பேசிக் கான்செப்ட் நல்லா படிச்சுக்கோ. நீ ஆர்ட்ஸ் காலேஜில் படி, சயின்ஸ், நீ வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படி, மெடிக்கல் படி, கான்செப்டை விட்டுறாத. பிகாஸ் கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீ வந்து அப்ளிகேஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சீக்கிரமா அப்டேட் பண்ண முடியும். இனிமேல் who is going to learn more, who is going to learn faster are going to be the winners. இனிமேல் ஒரு பர்டிகுலர் கோர்ஸை வச்சு, ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சை வச்சுட்டு இனிமேல் நாம வந்து we cannot move in the further careers. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் படிப்பு மட்டும் படித்தால் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது. நாம மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் தேவைப்படுது, இன்டர் டிசிப்ளினரி ஸ்கில். மற்ற பிரான்ச்ல இருந்து என்ன கத்துக்க போறோம், சிலபஸை தாண்டி என்ன கத்துக்க போறோம், என்ன சர்டிபிகேஷன் வைக்க போறோம், என்ன ஸ்கில் செட் வச்சிருக்க போறோம், இது எல்லாம் பொறுத்துதான் நம்முடைய வந்து growth இருக்க போகுது. அதனாலதான் நான் சொல்றேன், இனிமேல் we need to learn quite a bit. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. We have to first remember that new jobs are going to be created. We need to prepare ourselves for the future. அதனால தான் நான் நிறைய தடவை சொல்றேன், if you are preparing for today, you are jobless tomorrow. I repeat, if you are preparing for today, you are jobless tomorrow. You need to prepare for the future. அது first of all, we need to reskill ourselves, upskill ourselves. We need to learn more. If you stop learning, you stop growing அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரியுது, ரீஸ்கில் பண்ணோம். இனிமேல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறோம். அதனால தான் என்டையர் கண்ட்ரி, கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும். அப்போ நிறைய கற்றுக்கணும். இனிமேல் நம்ம பர்டிகுலர் படிப்பை வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. அப்போ வி நீட் டு லேர்ன் குவைட் அ பிட். இப்போ ஃபர்ஸ்ட் ஐ ஷோ யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இந்த உலகத்துல வாய்ப்புகள் இருக்கு. நீ ஒன்று அந்த வாய்ப்புகளுக்கு வேண்டிய திறமைகளை நீ வளர்த்து கொண்டால், அதாவது என்ன தேவை அந்த திறமைகளை நீ வளர்த்து கொண்டால் இன்னைக்கு கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு. நாம வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் படிச்சேன், அதுல வாய்ப்பெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ நம்மளுக்கு வந்து சும்மா சொல்லலாம், இது வந்து இன்ட்ரெஸ்ட். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றது வந்து, நான் 12th படிக்கும்போது சத்தியமா எனக்கு தெரியாது. யாரோ சொன்னாங்க அண்ணா சொல்லி மார்க் வாங்கினா நீ படி, இது படி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டிசிஷன், கெரியர் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. நம்ம வந்து நிறைய கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ வந்து we have to know what the future is going to be. I am going to show the first video. அந்த வீடியோல வந்து read every line. First I have to give you confidence that ஒரு பக்கம் ஜாப் போனாலும் new jobs are going to be created. In fact வந்து எவ்வளவு ஜாப் போதோ அதோட ஜாஸ்தி தான் நியூ ஜாப் கிரியேட் ஆக போகுது. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, பட் ஆளுங்கள் கிடைக்கும். we are not having sufficient people. ஒரு பக்கம் ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். there are huge jobs are available in spite of pandemic, in spite of the automation or anything. So அதனால வந்து you have to really first remember that yes, there is going to be possibility for job. Sir, I request Sweta to stop the screen sharing. Sweta, please stop screen sharing because I want to share it. Please, sir, can you, the host, can you please make sure that Sweta's screen is off from the thing? Hello? Yes, sir, one second. Just a minute, sir. We'll make it sure, sir. அப்போதான் என்னுடைய ஸ்கிரீனை நான் இது பண்ண முடியும். So what happened? Hello? Some technical glitches, sir. So can I share my screen now? Yes, sir. Yes, sir. You can, sir. Right. So my dear students, first I'm going to show you about the World Economic Forum and Job Report of 2020. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஜாப் வந்து ஒரு பக்கம் எஃபெக்ட் ஆனாலும் புதிய ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி கிரியேட்டட்.
அப்போ we need to reskill ourselves. So reskilling is very, எந்த ஒரு படிப்பு படித்தாலும் அடுத்த வர வீடியோஸ்லையும் presentation you will understand. So first I'll show you that yes, jobs are going to be created. அதனால தான் somebody wrote a quote. என்ன quote எழுதுனாங்க? When God closes one door, he opens another door. கடவுள் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவு வந்து ஓபன் பண்றாரு. ஆனா இப்ப என்ன தெரியுமா சேயிங் சொல்றோம்? When God closes one door, he opens many doors. இப்ப என்ன கன்ஃபியூஷன்? எந்த டோர் நம்ம என்டர் பண்றது தான். அப்போ we need to really know about it. அப்போ there's going to be huge jobs opportunity. இப்போ வந்து அதுல 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஜாப் இந்த பர்டிகுலர் படிப்பு படித்தவங்க தான் முடியும் அப்படிங்கறதெல்லாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காமர்ஸ் படிக்கிற பையன் வந்து சிஏ படிக்கணுங்குவான். இல்ல வந்து முடியலையா, நான் வந்து சார் இப்போ வந்து என்னால நம்ம மார்க் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் பெஸ்ட் கெரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் அக்கௌண்டிங். ஒன்னும் இல்லை, நீ கூகுளில் போய் ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் போடு. அப்போ இந்த ஃபோரன்சிக் அக்கௌண்டிங்க்கு யூ ஷுட் ஹேவ் வெரி குட் நாலேஜ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். அப்போ இது வந்து யார் படிப்பா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பையன் தான் நிறைய படிப்பான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க, இப்போ காமர்ஸ் படிக்கிற பையனுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூ கேன் கோ இன்டு ஃபோரன்சிக் அக்கௌண்டிங். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கவுன்சிலே வந்து ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ நீ பிகாமோ பிஏ ஏன் இன்ஜினியரிங் படிச்சு கூட யூ கேன் கம் இன்டு ஃபோரன்சிக் அக்கௌண்டிங். அப்போ நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட இல்லை வந்து காமர்ஸ் படி, நீ எது வேணா படி, யூ கேன் கம் இன்டு ஃபோரன்சிக் அக்கௌண்டிங். அப்போ அவங்க வந்து they give a 1 year program, 1 year course. அது முடிச்ச பிறகு you will get a certificate in forensic accounting. அது முடிச்சு நீ ஜாப் போய் 2 வருஷம் நீ வேலை செஞ்ச பிறகு forensic accounting ப்ரொஃபஷனல் ஆயிடுவ. அப்போ இது வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பையனும் வரலாம், காமர்ஸ் படிக்கிற பையனும் வரலாம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ இ வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது. ஈவன் டெஸ்லா இஸ் கோயிங் டு கம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ பாத்தீங்கன்னா 2030 82 நாடுகள் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் 2030க்கு அப்புறம் they don't manufacture பெட்ரோல் ஆர் டீசல் கார். இனிமேல் பெட்ரோல் டீசல் கார் 2030 மேல 82 நாடுல இருக்க போறது இல்லை. அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெரிய லெவல்ல வருது. அப்போ மெக்கானிக்கல் படிக்கிற பையன் இப்போ மெக்கானிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வரணும். ஒரு காலத்துல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி யார் போவாங்க? ஒன்லி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படிக்கிற பையன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஜாஸ்தி ரெக்ரூட் ஆகிறது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இ வெஹிக்கிளுக்கு வந்து முக்கியமா தேவை மேட்லேப். அது இன்ஜினியரிங் படிக்கும் போது தெரியும், பட் சும்மா மேட்லேப் சொல்றேன். இப்போ மேட்லேப் வந்து யார் படிப்பா? எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் படிச்சவன் தான் படிப்பாங்க. மெக்கானிக்கல் படிக்கிற பையன் மேட்லேப் படிக்க மாட்டான். சென்சர் ஃபியூஷன் தேவைப்படுது, அதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. பைத்தான் லாங்குவேஜ் கோடிங் தெரியும், அது யாரு? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ எல்லாமே மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் ஆயிடுது இனிமேல். அதனால தான் சொல்றேன், ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வச்சு ஒரு பர்டிகுலர் குரூப்பை வச்சுட்டு இனிமேல் நம்ம பெரிய வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ we need to learn from different things. அதனால தான் புது எஜுகேஷன் பாலிசியே, புது கல்விக் கொள்கையிலேயே லிபரலா எடுத்துட்டு வராங்க. எல்லாமே மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் கத்துக்கிற மாதிரி தான் பாலிசி அமைஞ்சிருக்கு. இன்னும் 2 இயர்ஸ்ல ஈவன் வந்து யூஜி டிகிரி, ஆர்ட்ஸ் டிகிரி வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பண்றாங்க. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துட்டு வராங்க. ஐஐடியில பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, கேபிட்டல் மார்க்கெட் கோர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ நீங்க நல்லா கவனிங்க, இன்ஜினியரிங் படிக்கிற பையனா அதுக்கு தேவை இருக்கு. பெரிய பெரிய கம்பெனி லைக் கோல்ட்மேன் சாக், ஆப்டிவர் எல்லாம் கம்பெனி வேணா இந்த ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அப்போ இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச், ஒரு பர்டிகுலர் குரூப் ஸ்கில்ல வச்சுட்டு இனிமேல் நம்ம மேல் லெவலில் பண்ண முடியாது. we need to learn quite a bit. ஸோ அது புரியறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ரீட் எவ்ரி சிங்கிள் லைன் so that you will understand.
அப்போ நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் ஜாப்ஸ் போனாலும் புதிய ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி கிரியேட்டட். அப்போ வி நீட் டு பிரிப்பேர் ஃபார் தி ஃபியூச்சர் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே ஹெட் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இனிமேல் வந்து நான் என்ன சொன்னேன், நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எனக்கு வந்து 2 நாள் முன்னாடி ஒரு பையன் ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு பையன் சொல்றான், ஜேபி சார் ஐ வாண்ட் டு பிகம் லைக் அ சுந்தர் பிச்சை அப்படின்னா. ஐ வாண்ட் டு பிகம், நான் வந்து சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும் அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், நீ சுந்தர் பிச்சை இருக்கிற நாலேஜோட இன்னும் பல மடங்கு நாலேஜ் இருந்தா தான் நீ அவர் மாதிரி ஆக முடியும் அப்படின்னேன். இப்ப நல்லா கவனிங்க, சுந்தர் பிச்சை வந்து படிச்சது மெட்லர்ஜி இன்ஜினியரிங்ல, மெட்லர்ஜி. அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. இன்னைக்கு கூகுளோட சிஇஓ. அவர் வந்து படிச்சுட்டு வெளியே வரும்போது கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியே கிடையாது. பட் அவர் கத்துக்கிட்டார் ஃபியூச்சர், அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டா நம்ம வந்து வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் இஸ் டூயிங் எ ஹியூஜ் ரிசர்ச் ஈவன் இன் தி ஹெல்த் கேர் ரிலேட்டட். ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் வந்து நான் 4 வருஷம் முன்னாடி பேசினேன். இன்னைக்கு மக்கள் அதை பத்தி பேசுறாங்க. அடுத்த டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஹைப்பர் ஆட்டோமேஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் GPT-3 மாடியூல்லாம் வந்துருச்சு. இட் கேன் கோட் யுவர் செல்ஃப். எந்த அளவுக்கு டெக்னாலஜி போது பாருங்க. இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல ஐஐடி சிலபஸ்லேயே கிடையாது. அப்ப நீங்க how can you expect in an engineering college? அப்ப நீ நல்லா கவனி, நிறைய விஷயங்கள் வந்து தெரிய போகுது. இப்போ வந்து கூகுளே இப்போ வந்து நான் going to put a சுந்தர் பிச்சைஸ் வீடியோ. அவர் பாருங்க, he is talking about the medical technology. எந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் த ஹெல்த் கேர். இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் வேலைக்கு ஒரு பர்டிகுலர் ஆட்கள் படித்த மக்கள் தான் தேவைங்கிறது கிடையாது. இப்ப நீ அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எங்கெல்லாம் டாக்டர் ஸ்கார்சிட்டி இருக்கோ, நல்லா கவனிங்க, ஈவன் மெடிக்கல் டாக்டர் ஸ்கார்சிட்டி இருக்கோ, கூகுள் உடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சென்டர்ல இருக்கிற டெக்னாலஜி பீப்புள் வில் ப்ரெடிக்ட் தி and not predict, they can evaluate the and they can even visualize what healthcare problem you have. அதாவது they can diagnose எந்த அளவுக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி இஸ் going to play a huge role. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்ங்கிறது எல்லாமே கத்துக்கணும். எந்த படிப்பு படித்தாலும் நீ வந்து நீ பிசிக்ஸ் படி, நீ மேத்தமெட்டிக்ஸ் படி, நீ லா படி, அக்ரி படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, எது படித்தாலும் இந்த பேசிக் திங்ஸ் கத்துக்கணும். ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் மோர். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா கடவுளுக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ கூகுள் சேஸ் யூ கேன் ப்ரெடிக்ட் ஹார்ட் அட்டாக் 5 years before using artificial intelligence systems. AI system யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரெடிக்ட் வந்து 5 years before ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா இல்லையான்னு. இன்னும் வந்து என்ன சொல்றது, யூ கேன் ப்ரெடிக்ட் ஈவன் ரீஅட்மிஷன். இப்பெல்லாம் அவனுக்கு புரிய வைக்கணும்னா டியூ டு டேட்டா சயின்ஸ். இப்போ வந்து நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் செக் பண்ணுவாரு, டயக்னைஸ் பண்ணுவாரு, உங்களுக்கு ஓகே சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க அட்மிட் ஆயிக்கோங்க. ஃபியூச்சர்ல இன்னும் 4 வருஷத்துல எப்படி தெரியுமா இருக்கு போகுது. இப்போ நான் வந்து அட்டாச் டு ஒன் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்க, என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். there will be a data scientist. அப்போ டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் கோயிங் டு பி தேர் இன் ஈவன் இன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ டேட்டா சயின்ஸ்ல வாய்ப்புகள் வரப்போகுது. அப்போ டேட்டா சயின்ஸ் அப்போ அவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி சடனா எனக்கு ஒரு நாள் கால் வரும், ஜேபி சார் உங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்துல இந்த ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம் வரப்போகுது, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு. எந்த அளவுக்கு மாறி போச்சு பாருங்க உலகம். அப்போ we need to really prepare different skills. ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ ஈவன் மெடிக்கல் படிக்கிற பையன் has to learn artificial intelligence, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எல்லாம். இனிமேல் ஒரு பர்டிகுலர் படிப்பு வச்சுட்டு பண்ண முடியாதுங்கிறோம். அதுதான் நாங்க சொல்றோம் ஃபியூச்சர். இப்ப ஜேபி சார் சொல்றது நடக்குது அப்படின்னா நான் ஜோசியம் பார்த்து சொல்ல, நான் 4-5 ஐ எம் அனலிஸ்ட். நிறைய பேர் சொல்றாங்க prediction. It is not prediction, it's an analyst. அப்போ வந்து we need to know about it. அப்போ I'm going to show a video, please listen. அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. Every single word you listen. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு சுந்தர் பிச்சையோட வீடியோ. How the artificial intelligence is going to play a bigger role even in the medical. பார்க்கலாம். Last year at Google I/O, we announced Google AI. It's a collection of our teams and efforts to bring the benefits of AI to everyone. And we want this to work globally, so we are opening AI centers around the world. AI is going to impact many, many fields. And I want to give you a couple of examples today. Healthcare is one of the most important fields AI is going to transform. Last year, we announced our work on diabetic retinopathy, which is a leading cause of blindness, and we use deep learning to help doctors diagnose it earlier. And we've been running field trials since then
at Aravind and Sankara hospitals in India, and the field trials are going really well. We are bringing expert diagnosis to places where trained doctors are scarce. It turned out, using the same retinal scans, there were things which humans quite didn't know to look for, but our AI systems offered more insights. Your same eye scan turns out holds information with which we can predict the 5-year risk of you having an adverse cardiovascular event, heart attack or strokes. So to me, the interesting thing is that, more than what doctors could find in these eye scans, the machine learning systems offer newer insights. This could be the basis for a new non-invasive way to detect cardiovascular risk. And we just published the research, and we are going to be working to bring this to field trials with our partners. Another area where AI can help is to actually help doctors predict medical events. Turns out doctors have a lot of difficult decisions to make, and for them, getting advance notice, say 24 to 48 hours before a patient is likely to get very sick, has a tremendous difference in the outcome. And so we put our machine learning systems to work. We've been working with our partners using de-identified medical records. And it turns out if you go and analyze over 100,000 data points per patient, more than any single doctor could analyze, we can actually quantitatively predict the chance of readmission 24 to 48 hours before, earlier than traditional methods. It gives doctors more time to act. We are publishing our paper on this later today, and we are looking forward to partnering with hospitals and medical institutions. So, my dear students, what Sundar Pichai is saying, they are going to establish artificial intelligence centers where these doctors are scared. They are going to diagnose they can even predict heart attack. You can predict even readmissions. Things are going to change. Appo we need to prepare for the future. We need to learn quite a bit. We need to really foresee the thinking. Thinking exponential thinking. அதாவது கொஞ்சம் விஷுவலைஸும் பண்ணலாம். அது நம்ம பண்றது இல்ல. இப்போ எக்ஸ்போனென்ஷியல் திங்கிங் உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா கரியர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அது பண்றது இல்ல. நம்மளுக்கு நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், நீ 11th 12th படிக்கிறியா, நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா, ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் பண்ணு. உங்க வீட்டுல அந்த சொந்தக்காரன்னு ஒருத்தன் வருவான், உள்ளே விட்டுறாத. அடுத்த 6 மாசத்துக்கு வந்தா உங்க அப்பா குடிச்சோர் ஆக்கிடுவான், உன்னையும் குடிச்சோர். இது படி அது படி சும்மா. நான் சொல்றேன், ஒரு கெரியர் டிசிஷன்ங்கிறது we need to do lot of research and analyze. அப்போதான் நீ நினைச்சது நம்ம சாதிக்க முடியும். அல்டிமேட்லி we have to make அல்டிமேட். அப்ப எப்போ நம்ம சம்பாதிக்க முடியும்? நம்ம இருந்தா தான் நம்ம இது பண்ண முடியும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வாய்ப்பு இல்லை நினைச்சிட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப அதுதான் இப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஒண்ணு இல்ல, நிறைய பேர் என்ன சொல்றது, சார் ஐ வாண்ட் டு பிகம் a கேம் டிசைனர்ங்கறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் GPT-3 மாடியூல்ல இட் சேஸ் தட் இட் கேன் டு எனிதிங் இட் வாண்ட்ஸ். இட் கேன் ஈவன் கோட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், அதாவது கோடிங் கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? இப்போ இதுல பேசிக்காவே இது இப்ப 8th 9th 10th கோடிங். நான் யார் கோடிங் கத்துக்கலாம்னா, இப்ப காலேஜ் படிக்கிறேன், 8th 9th இருக்கும்போது கோடிங்கே தேவையில்லை. GPT-3 ஃபுல்லா கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இட் வில் கோட் பை இட் செல்ஃப். நீ ஒண்ணு இல்ல, கூகுள்ல போய் வில் GPT-3 கில் கோடிங்னா ஆல்மோஸ்ட் கூகுள் சேஸ் எஸ். அப்ப இட் கேன் கோட் எனி லாங்குவேஜ் இட் வாண்ட்ஸ். அப்போ நம்ம we need to know what is going to happen in the future, what type of technology impact is going to have. அதெல்லாம் நம்ம பண்றது இல்ல, நாமளாவே நினைச்சுக்கிறோம் இது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் சொல்றேன், we need கொஞ்சம் திங்கிங் ப்ராசஸ் டிஃபர் பண்ணும். கெரியர்ல நீ பாத்தீங்கன்னா எக்ஸ்பெனன்ஷியல் திங்கிங் தேவைப்படுது. இப்போ எக்ஸ்பெனன்ஷியல் திங்கிங் உனக்கு புரிய வைக்கணும்னா சிம்பிளா புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு A4 ஷீட் இருக்கு. இந்த A4 ஷீட்டை நீ எத்தனை தடவை ஃபோல்ட் பண்ணலாம்? நீ இந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு. ஒரு A4 ஷீட்டை நீ ஒரு 6 தடவை 7 தடவை பண்ணலாம். வாட் இஸ் தி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்? 12 டைம்ஸ். நீ A4 ஷீட்டை மோர் தென் 12 டைம்ஸ் நீ ஃபோல்ட் பண்ணனா you will have the Guinness Book of Record. Can we think exponentially? கொஞ்சம் எக்ஸ்பெனன்ஷியலா திங்க் பண்ணலாமா? ஒண்ணு இல்ல, இந்த A4 ஷீட்டை though it is not practical, theoretically இந்த A4 ஷீட்டை நீ 23 தடவை நீ ஃபோல்ட் பண்ணனா you know what will be the thickness of the width? 1 kilometer. If you fold the
A4 sheet 27 times, 27 தடவை மட்டும் நீ fold பண்ணனா, with you can touch Mount Everest. If you fold A4 sheet 30 times, 30 தடவை fold பண்ணனா, it will be 100 kilometers. If you fold A4 sheet only 42 times, you can touch the moon. If you fold A4 sheet 50, நீ வந்து ஒன்றும் இல்லை, நீ வந்து மேத்தமெட்டிக்கல் அப்ளை பண்ணிப்பார். A4 ஷீட்டை திக்னஸ் போட்டு நீ மல்டிப்ளை பண்ணிப்பார். நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். அப்போது எக்ஸ்பெனன்ஷியல் திங்கிங் தேவைப்படுது. இந்த அளவுக்கு திங்கிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது கெரியர் டெசிஷனில். அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ஐ கோ வித் ஃபஸ்ட்டு மெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு. ஏன்னா டைம் இஸ் வெரி ஷார்ட்டு. ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிச்சுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் போகணும் அப்படின்னா நீட்டுங்கிறது இன்றியமையாத ஆயிடுச்சு. நீட்டில் நிறைய மார்க் வாங்கினா தான். அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் 7.5%. இந்த வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம், அடுத்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகும் ஈவன் கவர்மெண்ட்டில். ஈவன் மற்ற ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து நீ வந்து அதர் தென் கவர்மெண்ட் ஸ்கூல்னா மினிமம் 600 மார்க் வாங்கணும் 720க்கு. ரிப்பீட்டர் பண்ணலாமா? பண்ணலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 71% ரிப்பீட்டர் பண்ணாங்க. இந்த வருஷம் 76%. நான் எப்பவுமே சொல்வேன், கெரியர் டெசிஷன் அப்போ யூ ஷுட் ஹேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டேட்டா இன்ஃபர்மேஷன். கரெக்டான டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் யூ கேன் டேக் அ கரெக்ட் டெசிஷன். அதனால தான் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. Anything we want to take a right decision for our growth, then we need to have data information on datas. அப்போ இந்த டேட்டாஸ்லாம் கொடுக்குறேன் அவனுக்கு புரியறதுக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீட் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் மே ஆர் ஜூன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீட் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. டிசிஷன் வில் பி டேக்கன் இன் ஜான்வரி. இப்போ நீ அதர் தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா 600க்கு மார்க் மேலே வாங்கணும். 600 மார்க் மேலே வாங்கணும்னா நீ பயாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பயாலஜியில் 360 மார்க்குக்கு 350 மார்க் வந்து நீ வாங்க தெரியணும் பயாலஜியில். கெமிஸ்ட்ரியில் 180 மார்க்ல 150 மார்க், 150. பிசிக்ஸ்ல 180க்கு 100 மார்க். அப்போதான் இந்த மேஜிக் ஃபிகர் ஆஃப் 600. நீ வந்து இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், இப்போ நீ கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஐ வில் நாட் ஈவன் டெல் யூ டு ரெஃபர் பிசிக்ஸ், ஒன்லி கம்ப்ளீட்லி ரெஃபர் பயாலஜி. பயாலஜியை முழுமையாக படி, என்சிஆர்டி புக்கை. எம்டிஜி பப்ளிகேஷன் ஒன்று இருக்குன்னு அதை வேணா போட்டு காமிக்க ப்ரெசன்டேஷனில். இது தவிர கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் சாப்டர் படி. கண்டிப்பாக நீ வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போகலாம். இப்போ வந்து என்சிஆர்டி புக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 90% கொஸ்டின் வருது. நீங்கள் என்சிஆர்டி புக்கு விலைக்கு வாங்கணும் கூட கிடையாது. யூ கேன் பிடிஎஃப் ஃபார்மில் யூ கேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் இருக்கு. இப்போ நல்ல ஃபினான்ஷியலி இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ரொஃபஷன். வந்து இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்வேன். இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமே இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு ஸ்கார்சிட்டி இருக்க தான் போகுது, வாய்ப்புகள் இருக்கப்ப தான் போகுது. பட் வந்து வி ஹாவ் டு ரியலி ப்ரிப்பேர் வெல் ஃபார் நீட் எக்ஸாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் கட் ஆஃப், இன்னைக்கு வரைக்கும் கட் ஆஃப், நேற்று வரைக்கும் கட் ஆஃப் வந்து நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ ஸ்கிப் த ஸ்க்ரீனு. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மொபைல் இருந்துச்சுன்னா டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்டு. டோன்ட் டெல் மீ டு சென்ட் த திங். ஐ ஷேர் மை நம்பர்ஸ் அண்ட் மை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். எல்லா அப்டேட்டுமே என்னுடைய யூடியூப் சேனல், என்னுடைய ட்விட்டரில் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ட்விட்டரை நீ ஃபாலோ பண்ணாலே எஜுகேஷனில் என்னென்ன நடக்குது அப்படின்னு யூ வில் நோ பை எவ்ரி ஹவர் ஆர் ஈவன் எவ்ரி டே அப்டேட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது இட் வில் பி கீப் அப்டேட்டிங். ஸோ கண்டிப்பாக வி நீட் டு நோ அபவுட் திங்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. அது வந்து தெரிஞ்சு நான் சொன்ன டேட்டாஸ் ஆர் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த நீட்டை ஷேர் பண்ணுறேன். அதாவது நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் அதில் வந்து யூ வில் நோ என்னென்ன புக்ஸை கூட ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கூட நான் காமிச்சிடுறேன். எவ்வளோ கட் ஆஃப் ஃபார் போத் கவர்மெண்ட் அண்ட் ரெகுலருக்கு என்ன கட் ஆஃப் வரும் அதுவும் காமிச்சிடுறேன். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ரைட்? இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் எனி டீட்டெயில்ஸ் வந்து nta.neet.nic.in இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோ. மோஸ்ட் ப்ராபப்லி இட் பி ஆன்லைன். ரிக்வெஸ்ட் ஃபார் மல்டிபிள் டைம்ஸ் இஃப் இட்ஸ் ஆன்லைன். டிசிஷன் வில் பி டேக்கன் இன் January. So mostly NEET 2021 will be in May, June. A decision is expected. nta.neet.nic.in ரெஃபர் பண்ணா போதும். தமிழ்நாட்டில் 99,000 எழுதுனாங்க, 57,000 கிளியர் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 23 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னா 18,000 ரூபா நீ வந்து ஃபீஸ் கட்டினா போதும். செமி கவர்மெண்ட்டுங்கிறது 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும் வருஷம் செமி கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் 7.5% வந்து கோட்டா இருக்கு. மொத்தம் 2,974 சீட் இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங்ல
கவர்மெண்ட் அலாட்மெண்ட்ல 7 to 8 லட்சம் ரூபாய் கட்டணும். அதுக்கு 14 காலேஜ் இருக்கு, 1061 சீட் இருக்கு. இப்போ இதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் வந்து நீட் 2021 வந்து MBBS BDS வெட்டினரி சயின்ஸுக்கு ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ண நீட் எழுதணும். தமிழ்நாடுக்கு கால்நடை மருத்துவத்துக்கு நீட் தேவையில்லை. ஐ ரிப்பீட், தமிழ்நாடுல வெட்டினரி கால்நடை மருத்துவ சார்ந்த படிப்புக்கு படிக்கணும்னா நீட் தேவையில்லை. பட் சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு கண்டிப்பா நீட் தேவை. அப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட் நீட் எழுதுறது பெட்டர். அடுத்தது இந்த ட்ரெஸ் கோட்லாம் இல்ல, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து இட்ஸ் கம்பல்சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ தமிழ்நாடுல படிச்சாலும் சரி, வெளிநாடு நீ வந்து 6th to 12th தமிழ்நாடுல படிச்சாலும் எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்ளைங் should get nativity certificate. இப்போ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க எக்ஸாம் 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிச்ச பிறகு வாங்கணும். இப்போ வாங்கக்கூடாது. 12th இப்போவே அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வாங்கி வச்சு கடைசி நேரத்தில் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ண. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வரும்போது உங்க அம்மா அப்பாவுடைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறது ஒன்லி அப்பாவா அம்மா, அப்படி கிடையாது. அம்மா அப்பாவுடைய ஒன்னா ரேஷன் கார்டு இல்ல 10th 12th சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். டிசி வேணும். அடுத்தது உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவை. ஐ ரிப்பீட், அப்போ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைங்க, நீ வந்து தமிழ்நாடுல கவர்மெண்ட் கோட்டால நீ மெடிக்கல் ஜாயின் பண்ணா, நீ வந்து உன்னுடைய கம்யூனிட்டி கிளைம் பண்ணுனா உங்க அம்மா அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப தேவை. கடைசி நேரத்துல சில பேர் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீ கம்யூனிட்டி உங்க அம்மா அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்னா யூ வில் பி ட்ரீட்டட் அட் ஓசி. நான் இன்னைக்கு நேத்து கூட ட்விட்டர்ல ஒண்ணு போட்டிருக்கேன், நீங்க பாருங்க எப்படிலாம் ஸ்டூடெண்ட் சஃபர் ஆயிருக்காங்க. ஆமா மீட்டிங் I request the students to mute, please. அப்போ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்க பேரண்ட்ஸ் உடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தேவை அலாங் வித் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இன்னொன்னு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இருந்துச்சுன்னா நீ வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டில இருந்து வாங்க வேண்டியது இல்லை. பட் அதர் தென் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் வேற யாராவது நீங்க சிபிஎஸ்சியோ மற்ற போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். அதான் இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம கடைசி நேரத்துல போய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராமே எதுக்கு வைக்கிறாங்க? சிஜி ரோட்ராய்ட் உனக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதனாலதான் இங்கிலீஷ்ல ஒரு சேஞ்ச் இருக்கு, நெவர் ஃபெயில் டு பிளான் அன்லெஸ் யூ ஆர் பிளான் டு ஃபெயில். அப்போ வி நீட் டு பிளான். அப்போ இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கட் ஆஃப் வந்து பேசிக் ஓசிக்கு 147, பேசிக் டு ஜாயின் எனிவேர். இப்போ ஆல் இண்டியா கோட்டால நீ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும்னா ஆல் இண்டியா ரேங்க் வந்து 16,000 வரணும். MBBS அதர் நாட் கவர்மெண்ட் ஸ்கூல் ரெகுலர் ஸ்கூல்ல படிச்சனா உடைய கட் ஆஃப் வந்து OC 603 இந்த வருஷம், BC 567, MBC 535, SC 460, STA 3 எவ்வளவு மார்க் வாங்கணும்? இதுல இருந்து மார்க் ஜாஸ்தி தான் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் இவ்வளவு கட் ஆஃப் நடந்திருக்கு. செமி கவர்மெண்ட் 1.5 லட்ச ரூபாய் ஃபீஸுக்கு கட் ஆஃப் OCக்கு 602, BCக்கு 563, BC முஸ்லீம்க்கு 531, MBCக்கு 569, STக்கு 450. ஸோ இவ்வளவு கட் ஆஃப் இருக்கு. அதே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 7 to 8 லட்ச ரூபாய்க்கு OCக்கு 551, BCக்கு 534, BC முஸ்லீம் 511, MBC 503, 7 to 8 லட்ச ரூபாய்க்கு கூட 500 மார்க் மேல வாங்க வேண்டியதா இருக்கு. அதே வந்து இப்போ வந்து பிடிஎஸ்க்கு வந்து ரொம்ப இது கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 23 மெடிக்கல் கவர்மெண்ட் சீட்ல வந்து 209 சீட் இருக்கு. அது கட் ஆஃப் இந்த வருஷம் ரொம்ப கம்மியா இருக்கு. BCக்கு 206, MBC கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீ 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். ஐ ரிப்பீட், 6th இருந்து 12th வரைக்கும். அப்ப அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா இந்த கவர்மெண்ட் 7 அது கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 200 மார்க் படி. அடுத்த வருஷம் இது 50 மார்க் ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பா 50 to 70 மார்க் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வெறும் 200 மார்க் வாங்கினா படிக்காது, 300 மார்க் பக்கம் நீ டார்கெட் பண்ணிக்கோ. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நீட்ல 300 மார்க் மேல வாங்கினா உனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்ல உனக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 மார்க் இன்க்ரீஸ். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா பண்ணலாம். பயாலஜியும் கெமிஸ்ட்ரி மட்டும் டார்கெட் பண்ணி படிச்சா கூட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல போக முடியும். இதுதான் கட் ஆஃப். செமி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு கட் ஆஃபும் சொல்லியாச்சு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளோ, செமி கவர்மெண்ட்ல எவ்வளோ அப்படின்னு. ஸோ யூ ஹேவ் டு கோ பட். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா NCERT புக்கை வந்து கம்ப்ளீட்டா தரோவா பண்ணோம். NCERT புக் வந்து நீங்க எங்க டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரீயா, விலைக்கு போய் வாங்க வேண்டியதில்லை, டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. அந்த வெப்சைட் பேரு www.ncert.nic.in. இந்த ncert.nic.inல யூ கேன் டவுன்லோட் இட், ரைட்? அப்போ யூ கேன் கோ அபவுட் இட். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த MTG அப்ஜெக்டிவ் NCERT புக் அப்படி வாங்கிக்கோ. MTG அப்ஜெக்டிவ் அது வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே போனாங்க. காரணம் இந்த புக்கை மட்டும் தான் படிச்சாங்க. இந்த புக்ல இருந்து ஆல்மோஸ்ட் 99% கொஸ்டின் வந்தது.
MTG அப்ஜெக்டிவ் இன்ஸ்டட் ஃபிங்கர் டிப்ஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணுமே வாங்கிக்கோ. சூப்பரா அந்த புக்கை வந்து நீ வந்து தரோவா படிச்சனா சத்தியமா பெரிய நான் சொல்றது நாட் கவர்மெண்ட், ரெகுலர்லி 600 மார்க் ஈஸியா வாங்கலாம். ஸோ இந்த 3 புக்கு வந்து நீ கண்டிப்பா நீ வாங்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்கு. பட் வந்து இதுல இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீட் இல்ல, MBBS இல்ல அப்படின்னா ஐ டோன்ட் சஜஸ்ட் மச் அபவுட் BDS. பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் சாய்ஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல கல்லூரியில படி. அது வந்து நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், ஈவன் JEE மெயின் கூட எழுது. நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் கவர்மெண்ட் கூட ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க, IIT JEE மெயின். இந்த வருஷம் இந்த கமிங் இயர்ல JEE மெயின் ஸ்கோர் வந்து மோர் தென் 6000 காலேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ண போறாங்க. நிறைய, அது எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் SC, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்னா கண்டிப்பா JEE மெயின் எழுது. நிறைய பேர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அட்வான்டேஜே தெரிய மாட்டேங்குது. ஈவன் மினிமம் மார்க்ஸ் ஆனா கூட உங்களுக்கு வந்து NIT மாதிரி நல்ல டாப் காலேஜஸ்ல நீ படிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். அப்போ நீ வந்து JEE மெயின்ல வந்து மெயின் பேப்பரும் எழுது, ஆர்கிடெக்ட் எழுதும், B பிளான். இது நிறைய பேர் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்வேன், B பிளான் ஒரு எக்ஸாம் இருக்கு. JEE மெயின்லயே 3 பேப்பர் இருக்கு. ஒன்னு மெயின் பேப்பர் மட்டும் தான் எழுதுறாங்க 10 லட்சம் பேர். அதே B பிளான் பாத்தீங்கன்னா வெறும் 60,000 பேர் தான் எழுதுறாங்க. ஈஸியா போலாம் டாப் இன்ஸ்டிடியூஷன் NIT. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் கூட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருந்தது, தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்றோம், பட் இது எழுதுறது இல்லை. இந்த மாதிரி வெறும் மெயின் எக்ஸாம் மட்டும் எழுதுறது. பாருங்க, மெயின் எக்ஸாம் 11 பேர் எழுதுறாங்க, B பிளான் வெறும் 50,000 பேர் தான் எழுதுறாங்க. எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. NITல இந்த வருஷம் B பிளானுக்கு ஆர்கிடெக்ட் அண்ட் சிவில் கம்பைன் பண்ணி, அதுவும் ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் பெரிய லெவலில் வரும்போது B பிளானுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது? ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த எக்ஸாம் எழுதினாதான் முடியும். ஸோ அப்போ வந்து மெயின் எக்ஸாமோட கூட இந்த B பிளான் ஆர்கிடெக்ட் எக்ஸாம் எழுதுறது பெட்டரு. இந்த வருஷம் JEE மெயின் வந்து 4 தடவை நடத்த போறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JEE எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி மாசம், மார்ச், ஏப்ரல், மே 4 தடவை நடத்த போறாங்க. 4 தடவை எழுதுனா வாய்ப்புகள் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியும். பெஸ்ட் ஆஃப் த ஸ்கோர் வில் பி டேக்கன். அடுத்தது அப்படி இல்லை சார், நான் வந்து தமிழ்நாட்டில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் கிடையாது, போர்டு எக்ஸாம். டாப் கல்லூரியில சேரணும். 461 இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு. மேபி டாப் 50 காலேஜ்ல ஜாயின் பண்ணா உன்னுடைய வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 170 மார்க் மேல வேணும். நீ எவ்வளவு மார்க் வாங்கினா எவ்வளோ ரேங்க் இருக்கும், அதுவும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பிரசன்டேஷன்ல. அடுத்தது வாட் ஆர் த பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கோர்ஸ் சொல்லிடுறேன். இனிமேல் நிறைய பேர் என்ன, யார் இப்போ வந்து 4 வருஷம் முன்னாடி யாரு கேளுங்க மெக்கானிக்கல்ங்கிறாங்க, இப்போ யாரு கேளுங்க கம்ப்யூட்டர். இனிமேல் கிடையாது. ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பிரான்ச். நல்ல சர்க்கியூட் பிரான்ச், நீ அது கம்ப்யூட்டர் படி, EC படி, IT படி, EEE படி, E&I படி, மெக்கட்ரானிக்ஸ் படி, தப்பே கிடையாது. பட் ரிமெம்பர் தட் யூ ஹேவ் டு ஸ்டடி இன் அ குட் காலேஜ். காலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணிடாத. டாப் காலேஜ் CEG மாதிரி டாப், அண்ணா யூனிவர்சிட்டி, CEG, அண்ணா AC Tech கேம்பஸ், MIT, இந்த மாதிரி டாப் காலேஜில் PhD, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல பாரு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பாரு. நல்ல காலேஜில் படிச்சுன்னா வாய்ப்புகள் பல மடங்கு ஜாஸ்தியாகும். இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோ, ஜாப்பனீஸ் இல்லைன்னா ஜெர்மன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஈவன் நீ ஆர்ட்ஸ், கம்பெனி வந்து காமர்ஸ் எது படித்தாலும், மெடிக்கல் படித்தாலும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா, ஜாப்பனீஸ் இல்லைன்னா ஜெர்மன், யுவர் சான்சஸ் வில் க்ரோ 10 times more. அடுத்தது வந்து எந்த காலேஜ், எப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்ணும் அப்படின்னா, எந்த காலேஜ் சிலபஸை தாண்டி சொல்லித்தராங்க. இனிமேல் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் 3-4 வருஷத்துல 70% இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட் வந்து வில் பி ஒன்லி த்ரூ காம்படிஷன் சேலஞ்ச். இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லாம் ஸ்லோலி போயிடும். அப்போ எந்த கல்லூரி வந்து கம்பெனி நடத்துற போட்டிகளுக்கு தயார் பண்றாங்களோ அந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடு. எந்த கல்லூரியில இன்டர்ன்ஷிப் நிறைய இருக்கு பாரு. எந்த கல்லூரியில சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இந்த மாதிரி எடுத்து வந்து நம்ம பண்ணணும். அப்போதான் அந்த லிஸ்ட்டும் நான் கொடுத்துட்றேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷனும் காமிச்சிடுறேன். ஸோ தட் வில் பி கிவன் ஐடியா ஃபார் யூ, எவ்வளோ கட் ஆஃப், என்ன ரேங்க் வரும் அப்படிங்கிறது. ரைட்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ மார்க் வாங்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் வந்து 2021 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 461 காலேஜ் இருக்கு. இதில் வந்து முக்கியமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா 59 காலேஜ் தான் 80% சீட்டே ஃபில்லப் ஆச்சு. 461 காலேஜில் 4 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு வெறும் 50. அப்போ அந்த டாப் 50 காலேஜை டார்கெட் பண்ணோம். அப்போ அந்த டாப் 50 காலேஜ் நீ டார்கெட் பண்ணா உன்னுடைய கட் ஆஃப் வந்து 170 போர்டு எக்ஸாம்ல. 170 வாங்கினா நீ எவ்வளோ வாங்கணும்? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மேக்ஸ்ல 85, பிசிக்ஸ்ல 85, கெமிஸ்ட்ரியில் 85 மார்க் வாங்கணும். அப்போதான் உனக்கு கட் ஆஃப் வந்து 170 மேலே போகும். இப்போ வந்து நீ வந்து 195 மார்க் வாங்கினா இப்போ CEG, இப்போ உங்க அக்கா இப்போ அவங்க ப்ரோக்ராம் நடத்துறாங்க பாருங்க, CEG
அப்போ வந்து கட் ஆஃப் வந்து 195 இந்த 400 ரேங்க் அட்லீஸ்ட் 190க்கு மேல வாங்கணும். நீ 191 வாங்கினா உங்க ரேங்க் will be around 1600 plus 191 3500 பக்கம் வருவேன். அப்போ ஒரு டாப் காலேஜஸ் அண்ணா, பிஎஸ்ஜி, தியாகராஜா, ஏசிடெக் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா 190க்கு மேல வேணும். அப்போ 190 வாங்கணும் அப்படின்னா அப்போ நீ பார்த்துக்கோ, நீ வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேங்க் 3000ல வருவேன். நான் என்ன சொன்னேன், மினிமம் 170 வாங்கணும். அப்போ 170 வாங்கினா 15,000. நீ வந்து இந்த டாப் 50 காலேஜஸ்ல படிக்கணும்னா இந்த 15,000 ரேங்க் உள்ளார வந்துச்சுன்னா உனக்கு இருக்கும். 180 கட் ஆஃப் வாங்கினா 9,000 ரேங்க். ஸோ உனக்கு இப்போ எவ்வளோ மார்க் வாங்கினா என்ன ரேங்க் அதுவும் சொல்லிட்டேன். இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட் கேம்பஸ் எது, பெஸ்ட் கவர்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சிஜி கேம்பஸ், எம்ஐடி, பிஎஸ்ஜி, சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜா, ஜிசிடி கோயம்புத்தூர், ஏசிடெக் காரைக்குடி, ஏசிடெக் யூனிவர்சிட்டி கேம்பஸ். இதுதான் டாப் லைன், அதாவது மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட்ல. அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங்ல பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க பார்த்தோன்னா செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்என், வெங்கடேஸ்வரா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங், லயலா ஐகம்ஸ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்டி, இதெல்லாம் டாப் லைன் சென்னையில் வந்து டாப் செல்ஃப். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப், பனிமலர், ஈஸ்வரி, மீனாட்சி சுந்தரராஜன், சாய்ராம் இன்ஸ்டியூட், ஆர்எம்கே, அது மாதிரி எல்லாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு, பட் வில் கோ அபவுட் இட். அடுத்தது வந்து ஆர்கிடெக்ட் பொறுத்த வரைக்கும் நேட்டா எக்ஸாம், ஆர்கிடெக்டுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. கண்டிப்பா நேட்டா எக்ஸாம் எழுதணும். நேட்டா எக்ஸாம் வந்து எவ்ரி இயர் நடத்துவாங்க, ஆன்லைன்லயே நடத்துறாங்க. இந்த போன தடவை நடந்த டியூ டு கோவிட். ஸோ இந்த தடவை ஆன்லைன் எதிர்பார்க்குறோம். ஸோ நேட்டா எக்ஸாம் கண்டிப்பா எழுதணும். ஆர்கிடெக்ட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி, மியாசி சென்னை, மெகன் சூட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஊட்டி, தியாகராஜா மதுரை, ராஜலட்சுமி, இந்த வந்து டாப் லைன். ஸோ ஆர்கிடெக்ட் பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் தி டாப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டா பெட்டர். அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இது மெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பிகாம் பெட்டரா, எக்கனாமிக்ஸ் பெட்டரா, பிபிஏ பெட்டரா. நீ சிஏ, ஐசிடபிள்யூ அது படிச்சுக்கோ. நீ வந்து சிஏ பண்ண அப்படின்னா முழுமையா உன்னை டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ண முடியும். யாரு சிஏ பண்ண முடியும்னா இட் இஸ் டஃபர் தேன் ஐஐடி எக்ஸாம் சொல்லுவேன். அதாவது அடுத்த 6 வருஷம் நோ பாய் ஃப்ரெண்டு, நோ கேர்ள் ஃப்ரெண்டு, நோ ஃபேஸ்புக்கு, நோ வாட்ஸ்அப்பு, நோ ஷாப்பிங்கு, நோ அவுட்டிங் போட்டு 15 மணி நேரம் டெய்லி வந்து டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ண சிஏ பண்ணலாம். 100 பேர் 4 பேர் கூட பாஸ் பண்றது இல்லை. அப்போ ரியாலிட்டி உன்னால அந்த அளவுக்கு பண்ண முடியுமா? சத்தியமா பண்ண. சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சிஏக்கு. பட் வந்து டெடிகேட்டடா சும்மா போயிட்டு யாரு சிஏ படிக்கலாம்னா போயிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா போயிட்டு நீ 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன்னா அந்த வேஸ்ட். அந்த பிரேக் இருந்துச்சுன்னா அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில அது பெரிய பிளாக் மார்க். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சிஏ எல்லாம் வந்து நிஜமாவே உன்னால முடியும்னா போய் படி, இல்லைன்னா அதுக்கு வேற நான் சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் மாதிரி எடுத்து படிச்சுக்கோ. இல்லைன்னா பிகாம், எக்கனாமிக்ஸ், பிபிஏ, அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்ல. நிறைய பேர் எடுக்க மாட்டோம். நல்ல வேலை என் பேச்சு தமிழ்நாடு மக்கள் கேட்கறாங்களோ இல்லையா, நார்த்ல கேட்கறாங்க. இந்த வருஷம் கூட யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா 38 வருஷம் கழிச்சு இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்கனாமிக்ஸ் கட் ஆஃப் வாஸ் ஹையர் தேன் தி பிகாம். காரணம் என்னன்னா டேட்டா சயின்ஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டேட்டா சயின்ஸ்ல வரணும்னா பிகாம் படிக்கிறதோட எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாணவனுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபியூச்சர்ல எம்பிஏ படிக்கும்போது கூட எக்கனாமிக்ஸ் MBA will have more advantage than BCom MBA because of the growth in data science. அப்போ வந்து நீங்க வந்து ஏன் எக்கனாமிக்ஸ் எடுக்கக்கூடாது? இல்ல சார் நான் அக்கௌண்டிங்ல தான் வரணும் அப்படின்னா பிகாம் எடுத்து தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. அப்படி சிஏ மாதிரி நீ பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ண அப்படின்னா சிஏ மாதிரி பண்ணணும்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு டெஃபினெட்லி யூ டேக் பிகாம். பட் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா வரணும்னா டேக் எக்கனாமிக்ஸ். பட் வந்து தேர் லாட் ஆஃப் கோர்சஸ் ஆல்சோ தேர். நீ பிகாம் இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது பெரிய லெவல்ல நீ சம்பாதிக்கிற அப்படின்னா வெறும் பிகாம், வெறும் எக்கனாமிக்ஸ், வெறும் பிபிஏ வச்சுட்டு சத்தியமா பெரிய ஜாப் எதிர்பார்க்க முடியாது. அப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் பிகாமோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது பிபிஏ படிக்கும்போது ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் யூ ஹேவ் டு எய்ம் ஃபார் BAT சர்டிஃபிகேஷன். BAT அது வந்து பிசினஸ் அக்கவுண்ட் டாக்ஸேஷன் சர்டிஃபிகேஷன். பிசினஸ் அக்கவுண்ட் டாக்ஸேஷன். இல்ல சார் எனக்கு நிறைய பெரிய சேலரி வேணும் சார், நான் பிகாம் காமர்ஸ் குரூப்லாம் எடுத்தேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வருது. ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கு. அது யார் கொடுப்பாங்கன்னா there is a global association of risk professional. அது நீ பிகாமோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது பண்ணலாம். அடுத்தது வந்து இது பிகாம் இதெல்லாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு அல்டிமேட் எய்ம் வந்து CFA, அதாவது CFA எக்ஸாமை கிளியர் பண்ணணும், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இந்த அளவுக்கு நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணனா கண்டிப்பா ஈவன் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கு, நல்ல சமயம். அப்போ இந்த சர்டிஃபிகேஷன் வெறும் பிகாம் வெறும் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இது பண்ண முடியாது. அடுத்தது இல்லையா நெக்ஸ்ட் வந்து வெட்டினரி பயாலஜி ஸ்டூடெண்ட். வெட்டினரிக்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து நீட்டு கிடையாது. கட் ஆஃப் வந்து 188 மார்க்ல இருந்து
192 மார்க் வாங்கணும். கட் ஆஃப்னு சொல்லிடுறேன். சீட் ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் 300 சீட்ஸ் தான். அது இல்லையா நெக்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஃபிஷரிஸ். நிறைய பேர் இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. மீன்வளத்துறை நல்ல வாய்ப்பு இருக்கு. 10 கோர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதில் 3 கோர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று ஃபிஷரிஸ் சயின்ஸு, அடுத்தது வந்து ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஒன்று ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். இந்த 3 கோர்ஸ் இதுக்கெல்லாம் நீட் தேவை கிடையாது. ஒன்லி போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் தான். தனி யூனிவர்சிட்டி இருக்கு. நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய பேர்ல வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி இருக்கு தூத்துக்குடியில. இப்போ கூட வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 170 ரேஞ்சிலே கிடைக்குது. ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. ஸோ சுய தொழிலுக்கும் நல்லா இருக்கு. ஸோ அது ஒரு ஃபிஷரிஸ். அது இல்லைன்னா நெக்ஸ்ட் நேச்சுரோபதி. நேச்சுரோபதிக்கு நீட்டு கிடையாது. நேச்சுரோபதிக்கு ஏன் இப்போ வாய்ப்பு ஜாஸ்தி வருதுன்னா COVID-19 அப்புறம் நிறைய பேர் வந்து பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. அப்போ நியூட்ரிஷன் டயட்டிஷன் மாதிரி பண்றதோட நேச்சுரோபதி படிக்கலாம். அது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதிக். பட் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதிக்கு கண்டிப்பாக நீட்டு தேவை. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ். ஒன்று டீச்சிங் லைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பிஎஸ்சி வெறும் பிஎஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பெரிய ஜாப்லாம் எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் வந்து சொல்றது, சார் நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இதெல்லாம் சொல்லிக்கலாம். நான் தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டிக்கு வா. அதான் எப்பவுமே சொல்றேன், நம்ம மாய உலகத்துல தான் கெரியர் டிசைட் பண்றோம் வித்தவுட் நோயிங் தி ரியாலிட்டி. உன்னுடைய ட்ரீமை வந்து நான் சத்தியமா டிஸ்டர்ப் பண்ணல. கண்டிப்பா உன்னுடைய ட்ரீம் டு பிகம் ஐஏஎஸ் விட்டுறாத. ஐஏஎஸ் ஆகுனா 10 லட்சம் பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. 145 பேர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 140 பேர் ஐஏஎஸ் ஆகிறாங்க. 10 லட்சம் பேருக்கு 140 பேர். எந்த அளவுக்கு போட்டி, எந்த அளவுக்கு திறமை இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ நிறைய பேர் எதிரமா பண்றீங்க. நிறைய பேர் வந்து சார் நான் ஐஏஎஸ் ஆகணும் குரூப், நான் ஏதாச்சும் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டு நான் வந்து ஐஏஎஸ் ஆயிடலான்னு பாக்குறேன். அது வந்து ஒரு தப்பான கருத்து தான் சொல்வேன். எனி டிகிரி அது ஆர்ட்ஸ் படிச்சாதான் கிடையாது. பட் பாத்தீங்கன்னா அரசு எவ்வளவோ செய்யறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி பண்றாங்க. இந்த வருஷம் கூட டாப் ரேங்க் 71 பேர். நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க அக்ரி படிச்ச ஐஏஎஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க டெஸ்ட் ஒரு பேப்பர் இருக்கு, அதுல ஸ்ட்ராங்கா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்துடுறான். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஆப்டிடியூட் ஜாஸ்தி. அது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது எங்க தெரியுமா தப்பு நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கரியர்ல. ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படிக்கிறேன்னு வச்சுக்கோ, 20 வயசு 20 முடிப்பா நீ 20 இயர்ஸ்ல. அவங்க நீ வந்து ஏதாவது போய் பண்ணுவ 2 வருஷம் 3 வருஷம் வச்சுமா சொல்லுவாங்க ஏதாச்சும் வேலைக்கு போ. அதனாலதான் 100 பேர்ல 81 பேர் செய்யற வேலைக்கும் அவங்க படித்த டிகிரிக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா எல்லாமே இதை ட்ரை பண்றது. பட் ஐஏஎஸ் எப்போ தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன், 70 வருஷம் ஆச்சு ஐஏஎஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து. ஐஏஎஸ் ஆகுனா 21 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். எனக்கு யாராவது சொல்ல முடியுமா 22 வயசுல இந்த 70 வருஷத்துல எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க? 22 வயசுல இந்த 70 வருஷத்துல எத்தனை பேர் 22 வயசுல ஐஏஎஸ் ஆயிருக்காங்க தெரியுமா இந்தியால? வெறும் ஒருத்தர் தான். அதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 23 வயசுல 5 பேர். ஜாஸ்தி 71% ஐஏஎஸ் ஆனவங்க 27 to 29 வயசுல. அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், என்னைக்காவது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் வந்து நான் வேலைக்கே போகாம ஐஏஎஸ் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்ப வேலைக்கு போயிருக்காங்க, அந்த மெச்சூரிட்டி எல்லாம் பாக்குறாங்க. அப்போ நீ வேலைக்கு போ, பேரலா ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் வைதேகியன், இப்போ வந்து அவ ஏஜ் வந்து 29, நல்லா கவனி, 29 வயசு ரைட்டா. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்கிட்ட கெரியர் கைடன்ஸ் வரா. 10ஆவதுல இருந்து வரா. இத்தனை ஒரு 12 வருஷமா வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து அவ வந்து போன வருஷம் ஐஏஎஸ்ல ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ். நானும் சைலந்தர் பாபு சார் அவன் ட்ரைன் பண்ண இன்டர்வியூ. அப்போ வந்து அவ வந்து அந்த டேராடூன் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆசீர்வாதம் வந்தா. கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா கவனிங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, 29 வயசு, கை குழந்தை இருக்கு. அவளும் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. வந்து உட்கார்ந்தவொடனே காலில் விழுந்து இது பண்ண, அங்கிள்னு கூப்பிடுவோம், அங்கிள் பிளஸ் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு. நல்லா வெரி ஹாப்பிமா அப்படின்னு. அவன் ஹஸ்பண்டை பார்த்துட்டு ஹஸ்பண்ட நான் சொன்னேன், வைதேகி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு வைதேகி சொல்றா, இல்ல அங்கிள், எனக்கு இவர் கிடைச்சது ரொம்ப எனக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல கண்ணதாசன் சொன்னாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு. அதே மாதிரி கணவன் அமைவதெல்லாம் கூட இறைவன் கொடுத்த வரம் தான். அப்போ சொல்ற, ஜேபி சார் நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்க, 3ஆவது நாள் எங்க மாமியார் மருமகள் சண்டை, வீட்டுல வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டாங்க. நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், டிஸ்பென்சரிக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க பிராக்டிஸுக்கு. இவர் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு.
காலையில 6:30 மணிக்கு எந்திரிப்பேன். எல்லாம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு மாமனார்கள்லாம் எல்லாம் மாமியார் சமைச்சு போட்டு எல்லாத்துக்கும் லஞ்ச் கூட சமைச்சு போட்டு 11 மணிக்கு வந்து கிளினிக் போவேன். திரும்பி 6:30 மணிக்கு வருவேன். எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஹஸ்பண்டோட இது பண்ணிட்டு 9:30 ஹஸ்பண்டை தூங்க வச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஐஏஎஸ்க்கு. டெய்லி 9:30ல இருந்து அப் டு 3:20 3:25 3:30 மணிக்கு வந்து நான் தூங்குறதுக்கு போவேன். 6:30க்கு எழுந்திருப்பேன். லாஸ்ட் 5 years ஐ ஸ்லெப்ட் ஒன்லி 3 hours per day. அதாவது ஒரு நாளைக்கு வெறும் 3 மணி நேரம் தான் தூங்கினேன் 5 வருஷத்துக்கு. வீட்டுல ப்ராப்ளம், கை குழந்தை, டிஸ்பென்சரி ஒர்க் எல்லாமே போயிட்டு 3 மணி நேரம் தூங்கி நீங்க ஐஏஎஸ் ஆயிருக்க. இது எத்தனை பேர் நீங்க பண்ண முடியும்? சும்மா கனவு மட்டும் காண்றோம். சும்மா சொல்லிட்டு போயிடலாம், நான் கூட ஈஸியா ஐஏஎஸ் ஆயிடலாம், ஈஸியா பண்ணு. ரியாலிட்டிக்கு வா, நிஜ உலகத்துக்கு வா, கஷ்டப்படு, கண்டிப்பா ஆக முடியும். உன்னுடைய ட்ரீமை நீ கண்டிப்பா சாதிக்க முடியும், கஷ்டப்பட்டால் தான். அப்போ நீ வைதேகி மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு நீ பண்ணனா சத்தியமா முடியும்னு நான் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ ஒரு குரூப் எடுக்கிறதுனால வந்து இப்போ வந்து பிஎஸ்சி மேக்ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ தயவு செய்து ப்ளீஸ் ஐ டெல் த பீப்புள் டு ப்ளீஸ் மியூட் இட் ப்ளீஸ். அப்போ ஒரு பிஎஸ்சி எல்லாம் பண்றது தப்பு கிடையாது, பட் டீச்சிங் லைன்ல இருக்கணும். டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் ஃபென்டாஸ்டிக் ப்ரொஃபஷன், நோபல் ப்ரொஃபஷன், டாக்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்வேன். பட் லாங் ரன் ஒரு பிஎஸ்சி 3 வருஷம், அதுக்கப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம், அப்புறம் பிஎட் 2, எம்எட் 2, அப்புறம் டெட் எக்ஸாம் 11 வருஷம் ஆகும். அப்போ அந்த 11 வருஷம் நீ படிச்சுட்டு ஒரு நல்ல டீச்சரா இருந்து நீ வந்து உன்னுடைய திறமையை காமிச்சா சத்தியமா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இட்ஸ் அ லாங் ரன். ஸோ அதனால வந்து நல்லா கவனிச்சுட்டு முடிவேடு. ஏதாச்சும் ஒரு வெறும் பிஎஸ்சி மேக்ஸோ பிசிக்ஸ் படிச்சு வேற வேலையை பார்க்கறதோட நீ அட்லீஸ்ட் பிஎட் மாதிரி டீச்சிங் லைனுக்கு வா, தப்பு கிடையாது. பட் லாங் ரன் நீ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஸ்டடி அபவுட் தட். ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கிட்டா பெட்டர். அது இல்லை அப்படின்னா பிஎஸ்சி கோர்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டிசைன் சொல்வேன், ஃபேஷன் டிசைனு, இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டட். ஈவன் காமர்ஸ் படிக்கிற பையன் கூட ஐஐடி போகலாம். நிறைய பேருக்கு தெரியாது, அது யூஸ்டின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஐஐடி மெயின் எழுதி தான் போக முடியாது. ஐம் கோயிங் டு டெல் யூ அபவுட் வாட் ஆர் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல் திஸ். +2க்கு அப்புறம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அதுவும் நான் சொல்லிடுறேன், அது ப்ரெசன்டேஷன் காமிக்கிறேன். ஸோ டிசைன்லையும் வரலாம், ஃபேஷன் டிசைனு, ஆர்கிடெக்ட், ப்ராடக்ட் டிசைனு, இந்த மாதிரி டிசைன் ஓரியன்டுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அக்ரி, லா அதெல்லாம் வரும். ஸோ இதுதான் மேஜர் கெரியர்ஸ், ரைட்? இப்போ வந்து நான் வந்து என்ன சொன்னேன், வாட் ஆர் தி திங்ஸ், வாட் ஆர் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் யூ நீட் டு ரியலி நோ அபவுட் இட். அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். பிகாஸ் ஐ ஹேவ் எ வெரி ஷார்ட் டைம், பிகாஸ் த டைம் இஸ் 1 hour தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு ஐ வாண்ட் டு ஹாவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ். ஐ வாண்ட் டு கிவ் அட்லீஸ்ட் 10 minutes ஃபார் த கொஸ்டின் ஆன்சர் செஷன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன், என்னுடைய யூடியூப் சேனல்லாம், ஸோ தட் யூ கேன் கெட் அப்டேட்டட் அட் எவ்ரி பிளேஸ். இப்போ டாப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து ஜேஇ மெயின், பிட்சாட், வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அம்ரிதா, மணிப்பால் இன்ஸ்டியூட், இந்தியன் நேவியில் வந்து பிடெக் ப்ரோக்ராம் இருக்குது. அது ஜாயின் பண்ணால் செப்பரேட்டாக இந்தியன் நேவி பிடெக் என்ட்ரி ஸ்கீம் இருக்குது. அப்புறம் எஸ்ஆர்எம், வேல்டெக் ப்ளஸ் மெனி டீம் யூனிவர்சிட்டி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் கால் ஃபார் வந்துருச்சு, வெல்லூர் இன்ஸ்டியூட்டுடைய கால் ஃபார் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எம் உடைய கால் ஃபார் வந்துருச்சு, வேல்டெக் இதோ இப்போ ஆல்ரெடி கால் ஃபார் வந்துருச்சு இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நீட் யூஜி எக்ஸாம் எழுதணும். நர்சிங் போகணும் அப்படின்னா இந்தியன் ஆர்மியுடைய பிஎஸ்சி நர்சிங் எக்ஸாம் தனியாக நடத்துகிறாங்க இந்தியன் ஆர்மியில். ஸோ நர்சிங் சைடில் போகணும் அப்படின்னா. டிஃபென்ஸில் போகணுன்னா நிறைய இருக்குது. இந்தியன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏ எக்ஸாம் சொல்லுவோம், இந்தியன் மெரிடைம் காமன் இன்ட்ரெஸ்ட், இந்தியன் நேவி செயலராக போகணும் அப்படின்னா இந்தியன் நேவி செயலர் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, இந்தியன் ஆர்மி டெக்னிக்கல். பட் ஃபர்ஸ்ட் வந்து என்டிஏ சொல்வேன். என்டிஏ கிடைக்கலையா நீ ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி கூட நீ வந்து ஃபியூச்சரில் வந்து கோர்சஸ் லைக் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம், ஏர்ஃபோர்ஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது மாதிரி வச்சு கூட நீங்க வந்து யூ கேன் கம் இன் டு டிஃபென்ஸ் சைட். நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு கூட டிசைன் நான் சொன்னேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. நிஃப்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிஃப்ட்ல வந்து நிறைய பேர் ஃபேஷன் டிசைன் சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன், ஃபேஷன் கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பர் சேலரி. ஸோ அதுக்கு அந்த எக்ஸாம் எழுதணும். அப்போ நிஃப்ட் எக்ஸாம், அதே மாதிரி என்ஐடி, நேட்டா எக்ஸாம், ஆர்கிடெக்ட் கம்பல்சரி. நான் இந்த ஐஐடி கூட சொன்னேன் இல்லையா, பேச்சுலர் ஆஃப் டிசைன். எஸ்பெஷலி இப்போ 12th முடிஞ்சு போச்சு கால் ஃபார். நினைச்சு பாருங்க, இன்னும் ஸ்கூலே திறக்கல, ஆல்ரெடி ஐஐடி வந்து அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட் யூசிட் எக்ஸாம் எழுத முடியாது. பட் 11th இப்போ பி கேர்ஃபுல், செப்டம்பர்ல வரும் யூசிட் எக்ஸாம். ஈவன் காமர்ஸ் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின் ஃபார் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஐஐடி.
பேச்சுலர் ஆஃப் டிசைன் வந்து ஐஐடி மாதிரி கிடைக்கலாம் கூட. இப்போ இந்த ஊட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அங்கே வந்து பிடெக் டிசைன் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைவேட்லேயும் இருக்கு. இது வந்து என்ன இருந்தாலும் பெஸ்ட்டு வந்து ஐஐடியில் போகிறது. மணிபால் இன்ஸ்டியூட், டீட் எக்ஸாம், இவ்வளோ டிசைன் எக்ஸாம்ஸ் இருக்கு, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தெரிய மாட்டேங்குது என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸாம்ஸும் டிசைன்ல வரணும்னா இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க வரலாம். லா கண்டிப்பா வந்து மொத்தம் 5 எக்ஸாம் இருக்கு இந்தியாவில். பட் 2 கம்பல்சரியா நான் சொல்றேன். ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒன். இந்த லாஸ்ட் ஒன் AILET. சார் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லாயரா வரணும், சுப்ரீம் கோர்ட்ல எப்படி நடக்குது அந்த மாதிரி வரணும் அப்படின்னா, நீ வந்து கவர்மெண்ட் வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு தனியா ஒன்று டெல்லியில வச்சிருக்காங்க. அதுக்கு ஆல் இண்டியா டெஸ்ட், அதுக்கு கால் ஃபார் வந்துருச்சு பாருங்க. ஆல்ரெடி ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நேஷனல் லா யூனிவர்சிட்டி கால் ஃபார் வந்துருச்சு. எனி குரூப் ஸ்டூடெண்ட் கேன் அப்ளை. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது என்னுடைய யூடியூப் வீடியோவில் பார்த்தாலே வரும் அப்டேட்ஸ், நீங்கள் பார்த்துக்கலாம். வெப்சைட் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆல் இண்டியா அக்ரி எக்ஸாம் எழுதுனா ICAR.org.in, ஆல் இண்டியாவில் அக்ரி கோர்சஸ் பண்ண ரிலேட்டடாக. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வரணும், ஆல் இண்டியா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் ரிசர்ச்சில் வரணும்னா கண்டிப்பாக ரிசர்ச், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, ரிசர்ச் பண்ணால் நேஷனல் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் டெஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் கம்பல்சரியாக எழுதணும் இஃப் யூ வாண்ட் டு பிகம் திங். சார் நான் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், மேக்ஸில் அப்படின்னா ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ப்பு இருந்தும் நல்ல திறமை இருந்தும் அந்த எக்ஸாம்ல எழுதுறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சது நீ ரெகுலராக BSc மேத்ஸ் படிக்கிறத இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் கல்கட்டாலையும் பெங்களூர்லையும் இருக்கு. சார் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும், அது பண்ணுறதுக்கு பணம் வேணுமே சார். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு இது சொல்றேன், ஃபீஸ் எல்லாமே நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டிலாம் இருக்காது, நான் சொல்றேன் கடைசியில் இது முடிச்ச உடனே. அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸாம் இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து எழுதுறதே இல்லை இந்த எக்ஸாம், CUCET எக்ஸாம். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒண்டர்ஃபுல் கோர்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல சூப்பர் பிளேஸ்மெண்ட்ஸ், நல்ல வாய்ப்பு இருக்கு. Even for science group students can எழுதலாம். integrated program, you want to come into teaching or research oriented, கண்டிப்பா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும். எல்லாமே ஆன்லைன் தான் இந்த இனிமேல். ஹியூமானிட்டிஸ்ல வரணும்னா இந்த IIT நடத்துறாங்க. இது தவிர ஹைதராபாத்ல ஒன்று இருக்கு, நீங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வரணும்னா. நிறைய பேர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வச்சுட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன், அதாவது BA இங்கிலீஷ் படிக்கிறோம், கேட்டால் ஜாப் எல்லாம் சேலரிலாம் இல்லை, நீங்கள் சூப்பர் சேலரிலாம் இருக்கு. யாவது சர்டிஃபிகேஷன், அந்த சர்டிஃபிகேஷன் பேர் TFEL. நல்லா கவனிங்க, TFEL ஒரு சர்டிஃபிகேஷன். யார் வேணா பண்ணலாம், ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட பண்ணலாம். இந்த TFEL சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது டீச்சிங் TEFL, டீச்சிங் இங்கிலீஷ் as ஃபாரின் லாங்குவேஜ், டீச்சிங் இங்கிலீஷ் as ஃபாரின் லாங்குவேஜ். சூப்பர் வாய்ப்பு இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தா. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம், சரிங்களா? இப்போ பைலட் ஆகணும் சார், கவர்மெண்ட் எனக்கு வந்து தனியார்ல போனா காஸ்ட் ஜாஸ்தி, அது கவர்மெண்ட்ல கம்மி விலையில பைலட் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியாவில் ஒன்லி சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் IRUG என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. +2க்கு அப்புறம் ஒன்லி சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். 90 சீட்ஸ், அதில் SC STக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ டு பிகம் அ பைலட் ஆல் இண்டியாவில் கவர்மெண்ட் சைடில் நீ பைலட் ஆகணும், கம்மி விலையில லோயர் ஃபீஸ்ல ஆகணும்னா நீ வந்து யூ ஹேவ் டு ரைட் திஸ் எக்ஸாம், ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்? ஸோ இது ஒரு பக்கம், ரைட்? ஸோ இந்த இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ திங். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது, எனி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச பிறகு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் அவைலபிள். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கேன் யூ பிலீவ், இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 50,000 rupees கொடுக்குறாங்க AICTE எவ்ரி இயர், 50,000 rupees. Do you know that they pocket expense, அதாவது உங்களுடைய ரெகுலர் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் உங்க அம்மா அப்பா கொடுக்கணும் இல்லை, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது நிறைய இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு. சிங்கிள் சைல்டு கேர்ள்ஸ் சைல்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு. நிறைய ஸ்காலர்ஷிப் போத் ஸ்டேட் லெவல் அண்ட் ஆல் இண்டியா லெவல். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணல, எல்லாமே ஆட்டோமேஷன் தான். அப்ப நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீ பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். ஐ ரிப்பீட், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடி. அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், இந்த இதுக்கெல்லாம் நீ எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ ஸ்காலர்ஷிப் வேணும், படிக்கிறதுக்கும் சரி மற்ற எதுக்கும் தேவை வேணும் அப்படின்னா அப்போ நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்ல நீ ரிஜிஸ்டர் பண்ணணும். இது தவிர வந்து லாட் ஆஃப் திங்ஸ். நான் ரயில்வேஸ்ல ஜாயின் பண்ணோம், அப்போ நேஷனல் ரயில்வே இன்ஸ்டியூட்லாம் இருக்கு.
சூப்பர் கோர்ஸ்லாம் இருக்கு, போத் ஃபார் காமர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் கூட நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிறா. இந்தியன் ரயில்வேஸ்ல வேலை செய்யணும் அப்படின்னா மேபி ஒரு இது வந்து காமிக்கணும், ஒரே ஒரு பிரசன்டேஷன் வேணா காமிக்கிறேன். புது இன்ஸ்டியூட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு இருக்கு அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. இன்னும் நிறைய சொல்லலாம், பட் எனக்கு டைம் இல்லை, அதனாலதான் இட் இஸ். இப்போ நேஷனல் ரயில் டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குஜராத்ல இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பிபிஏ டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிஎஸ்சி டிரான்ஸ்போர்ட், இப்போ புல்லட் ட்ரெயின் இந்த மாதிரிலாம் ஹியூஜ் டெக்னாலஜி, பிடெக் இன் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நீ ஃபியூச்சரில் வந்து இந்தியன் ரயில்வேஸில் போனோம்னா +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங்ல பிடெக் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் வந்து ரயில் சிஸ்டம் அண்ட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு. ஈவன் வந்து பிஜி ப்ரோக்ராம் எம்பிஏ இன் சப்ளை செயின், எம்பிஏ இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி டிரான்ஸ்போர்ட்டேஷன், எம்எஸ்சி ரயில்வே சிஸ்டம், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி ரயில்வே சிஸ்டம் இன்ஜினியரிங் இருக்கு. எனி யூஜி டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ், எம்பிஏ இன் சப்ளை செயின். ஸோ எந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் பேங்கிங்ல கூட நேஷனல் கேன் யூ பிலீவ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் காட் அ இன்ஸ்டியூட் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன், பேங்கிங் டெக்னாலஜி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய பேசலாம். பட் இருந்தாலும் வந்து இப்போ டைம் இல்லாதனால ஐ வாண்ட் ஹேவ் மோர் கொஸ்டின்ஸ். அதுக்கு முன்னாடி ஐ கிவ் யூ மை மொபைல் நம்பர் அண்ட் மை அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. You can be in touch. Don't call me, but only WhatsApp message. என்னுடைய வெப்சைட் வந்து கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி, என்னுடைய ஆப் வந்து கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி, என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி என்னுடைய யூடியூப் சேனல். ட்விட்டர்ல ஜெயபிரகாஷ் காந்தி. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9940925454. இது என்னுடைய நம்பர். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9940925454. அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு பண்ணலாம். jpgandhi@gmail.com என்னுடைய இமெயில். So இதை நோட் பண்ணிக்கோங்க. So it will be easier for you to go about it, right? So please don't call only through I mean it's better that only WhatsApp. I'll be very happy to have it, right? இப்போ வந்து we'll go for the question and answer session if you have, so that it will be easier for me to go about it if you have any questions. Sir, yes? IPS ஆகணும்னா காலேஜ்ல எந்த டிகிரி எடுத்தா யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் மேல் வந்து இந்த பர்டிகுலர் டிகிரி படிச்சா ஈஸின்னு கிடையாது. பட் இப்போ ஹிஸ்டரி லாஸ்ட் 2 இயர்ஸா ஆஃப்டர் தி நியூ சேஞ்சஸ் இட் இஸ் பெட்டர் தட் யூ டூ யர் ப்ரொஃபஷனல் டிகிரி. அதில் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன்ஜினியரிங். நம்பர் ப்ளீஸ் சார் அகைன். எதுங்க நம்பர் அலோன் சார்? 9940925454. சார் பிசியோதெரபிஸ்டுக்கு நீட் ரெக்வயரா சார்? இல்லை கிடையாதுமா. நான் அது ஏன் நான் பேசல, பேராமெடிக்கல் பி ஃபார்ம், ஃபிசியோதெரப்பி ஃபார்ம் டி, ஆப்டோமெட்ரி, அதுக்கப்புறம் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பற்றி நான் ஏன் பேசல அப்படின்னா, எனக்கு வந்து பிகாஸ் ஐ மீட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நீட்டு தேவை கிடையாது. ஜாப் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, பட் சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ கூட ஒரு ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட் வந்த ஜேபி சார் உங்கள் பேஜ் கேட்கல, நான் முடிச்சுட்டேன், வெறும் 8000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் கொடுப்பாங்க, 50,000 கொடுப்பாங்க. சார் எனக்கு போதும், லோயர் மிடில் கிளாஸ் போதும் சார், 8000 ரூபாய் 10,000 ரூபாய் போதும். சத்தியமாக பேராமெடிக்கல் பண்ணலாம். பட் நீ வாழ்க்கையில் நல்லா க்ரோ ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல். அது வந்து சில பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பிடிக்காது, இப்போ பிடிக்காது. நீ 25 வயசு ஆன பிறகுதான் என்னுடைய கருத்துக்கள் நீ ஒத்துக்குவ. இப்போ நீ ஒத்துக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து நம்ம அது புரிஞ்சுக்க மாட்டோம். இப்போ வந்து நினைச்சு பாரு, எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படிக்கணும். இப்போ நீ பிசியோதெரப்பி படிக்கணும்னா மேல் படிப்பு படிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணும் எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு. இப்போ நீ உதாரணத்துக்கு நீ நல்லா கவனி, நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாமே. இன்னைக்கு வாழ்க்கை நடைமுறை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நீ பிசியோதெரப்பி படிக்கிற 4.5 வருஷம் 5 வருஷம் ஆயிடும். அப்ப நீ கம்ப்ளீட் பண்றதுக்கு உன்னுடைய வயசு 22 வயசு ஆயிடும். 22 வயசான பிறகு பிஜி பண்ணணும் அப்படின்னா தனியார் கல்லூரிகள் தான் ஜாஸ்தி. இப்போ பிசியோதெரப்பில வந்து ஆர்த்தோ இல்ல வந்து கார்டியா பல்னரி இதுதான் நிறைய பேர் எடுக்கிறது. இப்போ நீ ஆர்த்தோ எடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ராமச்சந்திரா, கோயம்பேடு, ஐ மீன் இப்போ வந்து KMCH இந்த மாதிரி எல்லாம் பெரிய கல்லூரியில படிக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபாய் செலவாகுது பிஜி.
அப்போ நீ வந்து ஒரு 22 வயசுல உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் கொடுங்க, நான் பிஜி பண்ணணும் ராமச்சந்திரால. உங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த 20 லட்ச ரூபாய்க்கு நல்லா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வச்சிருவாங்க. சார், நான் நடக்கிறது ரொம்ப பிராக்டிக்கலா ரியாலிட்டியா பேசுறேன். உன்னால உங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணி பிஜி வரைக்கும் பண்ணி ஸ்பெஷலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதா சத்தியமா பேரண்ட்ஸ் தப்பே கிடையாது. பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிகர் சேலரி. நாளைக்கு வந்து ஜேபி சார் இல்ல நீங்க முன்னாடியே சொல்லி போயிருக்க மாட்டேன், சேலரி கம்மியா இருக்கு அப்படின்னு நாளைக்கு என்ன பிளேம் பண்ணக்கூடாது. எஸ், 2 more questions. Sir. Can you write UPSC after MBBS? Yes, you can write. Yes. இன்னும் பெட்டர், ப்ரொஃபஷனலா போறது என்னைக்கும் பெட்டர். இப்ப நான் கூட சொன்னேன்ல, வைதேகினுடைய ஸ்டூடெண்ட், அவ MBBS முடிச்சு தான் போனா. ரைட், ஓகே. பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சார், ஃபுட் சேஃப்டி ஆபீசர் ஆவறதுக்கு ஃபுட் சயின்ஸ் எடுத்தா கோர்ஸ் எடுத்தா நல்லா ஸ்கோப் இருக்குமா சார்? அது கண்டிப்பா ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். ரைட். சிவில் இன்ஜினியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லுங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து யூ ஹேவ் டு டூ லாட். ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ஹஸ் காட் சேஞ்ச். அப்போ வந்து ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கூட கம்ப்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வந்துருச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் இருக்கு. ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத்ல how many of you know that there is a specific course for civil engineering? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, சிவில் முடிச்சுட்டு ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத்ல கம்ப்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சூப்பர் கோர்ஸ். அப்போ ரயில்வே இன்ஸ்டியூட்ல நான் சொன்னேன் there is a super opportunity. இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா நிக்மா இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச். அதை பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி நோஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். இன்னொரு கோர்ஸ் இருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபினான்ஸ். இது ரெண்டுக்குமே வாய்ப்பு நல்லா இருக்கு. அப்போ நிக்மர் மாதிரி இன்ஸ்டியூட்ல நம்ம மேல் படிப்பு படிச்சா கண்டிப்பா சிவிலுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. ஸோ எனிவே, ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்தியன் ஆர்மி போனா இந்தியன் ஆர்மி போனா வந்து பீயிங் அ கேர்ள் வந்து யூ ஹாவ் டு ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் டிகிரி AFCET ஒரு எக்ஸாம் இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இல்ல அப்படின்னு டெக்னிக்கல், நீ இன்ஜினியரிங் ஏதோ படிச்சீங்கன்னா டெக்னிக்கல் என்ட்ரி ஃபார் விமன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து நீ டீடைல்ஸ் வேணும்னா ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படின்னு போர்ட்டல் இருக்கு, ஜாயின் இந்தியன் ஆர்மி, அதுல டீடைல்ஸ் இருக்கு. எனிவே, ஐ ரியலி லைக் டு தேங்க் மை குட் ஃப்ரெண்ட் Kaushi for giving this great opportunity and all the members of CEG for great opportunity. It was great interacting. Anyway, I'll come back. In fact, you need more information. I'll come back another day. You can arrange. I can give more detail. நான் கொடுத்தது ஒரு 20% தான். இன்னும் நிறைய பேசலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட், சொல்லுங்க சார். பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் பத்தி ஆச்சு சொல்லுங்க சார். ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? இல்ல, இதெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கலாம், பட் சேலரி லெவல் அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய பேர் வந்து அதுக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியே இருக்கு. நம்ம சென்னையில வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழக ஸ்போர்ட்ஸ் கோர்சஸ் இருக்கு, மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. பட் ஜாப் வந்து சேலரி லெவல் வந்து டோன்ட் பிளேம் மீ, அதுதான் நான் சொல்றேன். ரைட் சார், கார்டியாலஜிஸ்ட் அது MBBS முடிச்சுதான். இந்த பிஎஸ்சி கார்டியாலஜிஸ்ட், பிஎஸ்சி ரேடியாலஜிஸ்ட், இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் என்ன சொன்ன, ஜாப் கிடைக்கும், growth கம்மி, சேலரி கம்மி. இப்போ நீ பிஎஸ்சி கார்டியாலஜி பண்ணனா, இப்போ நான் வந்து MBBS முடிச்சுட்டு MS பண்ணி MD பண்ணிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்டா இருக்கேன், ஒரு கார்டியாக் சர்ஜனா. ஒரு இப்போ என்கிட்ட பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கணும், எக்கோ கார்டியோகிராம், இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? இந்த பிஎஸ்சி கார்டியாலஜி. வெறும் யூ வில் பி டெக்னீஷியன். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போனேன் அப்படின்னா எங்க வைஃப் வந்து அந்த டெக்னீஷியன் கேட்பான், ஏதாச்சும் ப்ராப்ளமா? அவன் என்ன சொல்லுவான்? அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவன் ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், கொஞ்சம் இருக்குங்க, டாக்டர் உங்களுக்கு சொல்வார், இவ்வளவுதான் அவர் பேச முடியும். ஸோ growth, நீ வந்து அதுல வந்து growth கிடையாது, ஜாப் கிடைக்குது, ஏன்னா அது தேவைப்படுது, ஏன்னா நிறைய மேன் பவர் இஸ் தேவை. ஸோ நாளைக்கு சார் சர்வீஸ் மோட் ஆஃப் வியூல அது மாதிரி கோர்சஸ் பண்ணல தப்பு கிடையாது. சார், IPS எக்ஸாமுக்கு ஏதாவது கோச்சிங் இருக்காங்க சார்? நிறைய கோச்சிங் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து பேரலா ப்ரிப்பேர் பண்ண. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய புக் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் மேனுவல் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்லயும் இருக்கு, மெயின்ல 4 பேப்பர் இருக்கு. அப்போ அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் மேனுவல்ல வந்து நீ ஃபுல்லா கம்ப்ளீட்டா தரோவா ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட், சோ thank you very much. Any doubts? salary அதிகமா இருக்க ஜாப் என்ன இருக்குமா சார்? இல்ல, salary அதிகமா இருக்கிறது எந்த ஃபீல்ட்லயும் உன்னுடைய திறமை, ஸ்கில் என்ன, ஃபியூச்சர்ல வேண்டிய ஸ்கில்ஸ் நீ வளர்த்துக்கிட்டா சூப்பர் salary இன்னைக்குமே இருக்கு. சார், இன்ஜினியரிங்ல பெஸ்ட் சார், இன்ஜினியரிங்ல பெஸ்ட் கோர்ஸ் எது சார்? இன்ஜினியரிங்ல பெஸ்ட் கோர்ஸ் விட நல்ல கல்லூரியில ஜாயின் பண்ணுமா.
170 மார்க் மேல வாங்கி நல்ல கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது எனி சர்க்யூட் பேங்க் கம்ப்யூட்டர் இசி ட்ரிபிள் இஎன்ட எது கிடைச்சாலும் நல்ல கல்லூரியில் எது படித்தாலும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபுட் ஆபீசர் ஆவறதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் சார்? ஃபுட் ஆபீசருக்கு வந்து கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம்ஸ் ஃபுட் டெக்னாலஜி கூட படிக்கலாம், பட் சுய தொழிலுக்கும் வரலாம். சார் பிஎஸ்சி அக்ரி ஸ்கோப் இருக்கா சார்? அக்ரிக்கு வந்து இப்போ வந்து பழைய மாதிரி இல்லம்மா. ஏன்னா அக்ரி படிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒரு பக்கம் வந்து ஈஸின்னு சொல்றாங்க, பட் வந்து 6 வருஷம் 7 வருஷம் ஒரு தான் கால் ஃபார் வருது. நிறைய பேருக்கு பேங்கிங் ஜாப் கிடைச்சது. இப்போ பேங்கிங் ஜாப் கிடையாது. ஏன்னா இந்த டியூ டு ஆன்லைன்ல வந்த பிறகு எல்லா பேங்க்குமே மர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அக்ரிகல்ச்சருக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கூட பாத்தீங்கன்னா 10,000 அப்ளிகேஷன் கம்மியா வந்திருக்கு. வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிட்டே வருது. வேற என்ன கோர்ஸ் எடுக்கலாமா சார்? என்னங்க? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் படிக்கிறேன் சார். இன்ஜினியர் தவிர்த்துட்டு வேற என்ன கோர்ஸ் எடுக்கலாமா சார்? டைவர்ட் டு ஒரு மினி ஃபீல்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னா கோடிங்லாம் தேவையில்லை அப்படின்னா you can come into design skill, UI UX design thinking skills. ஓகே. கூகுள்ல ஜாப் கிடைனா அது என்ன சார் ஸ்கில்ஸ் அதிகமா? இன்ஜினியரிங் படிக்கும்போது நிறைய கூகுள் கண்டக்ட் லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ். அதாவது கூகுள் கோட் ஜாம், கூகுள் உடைய காம்படிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது தவிர வந்து ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த் இந்த மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. அதுல வந்து உங்களுடைய கோடிங் ஸ்கில்ஸை நீங்க வந்து இது பண்ணிட்டு போறணும். ரைட்? So anyway, I got another more meeting. Thank you very much. All the very best for all the students. Thanks once again to Kausalya for giving this great opportunity. All the members of CEG, College of Engineering, Anna University. Thank you very much.